ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம நந்தினிக்கு ரஞ்சித் மேலே என்னெல்லாம் டவுட் வந்துச்சோ அது எல்லா டவுட்டும் சுரேகாவுக்கு வந்துருச்சு. சுரேகாவுக்கு அந்த டவுட் வந்துருச்சு அப்படிங்கிறதும் ரஞ்சித்துக்கு தெரிய வந்து ரஞ்சித் சுரேகாவை கொலை பண்ணுறதுக்கு தயங்கிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ஆச்சுன்னா, சுரேகா கிட்ட ரஞ்சித் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சுரேகாவை நம்ப வைக்கணும்னு சுரேகாவுக்கு கடைசியாக ஒரு டவுட் வந்துச்சு. இந்த ரஞ்சித் உண்மையிலே நம்மளை காதலிக்கிறானா இல்லையா? ஒரு ஐ கான்டாக்ட் கூட எங்களுக்கு நடுவில் இருந்ததில்லை. ரஞ்சித் என்ன டச் கூட பண்ணதில்லை, என்னை வெளியே கூட்டு போனதில்லை, ஒரு ரொமான்டிக்காக பார்த்ததில்லை, ரொமான்டிக்காக பேசினதில்லை, எதுவுமே வந்து பண்ணதே கிடையாது. இந்த ரஞ்சித்துக்கு நம்ம மேலே காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் டெஸ்ட் பண்ண போகும்போது தான் ரஞ்சித் வந்து நம்ம சுரேகாவை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வழிஞ்சு ஐ லவ் யூ சுரேகா அப்படின்னு முதற்கொண்டு சொல்லி சுரேகாவை டூயட் முதற்கொண்டு வந்து இமேஜினேஷனில் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா, சுரேகா வந்து இப்போ ரஞ்சித் வந்து தன்னோட காதலை சொல்லிட்டாங்க. சுரேகாவும் அந்த பொய்யான காதலை உண்மையான காதல் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சுரேகா என்ன பண்ணுவாங்க, ரஞ்சித் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிப்பாங்க. ரஞ்சித்தும் வந்து சுரேகா கிட்ட நெருங்கி பழகுனாதான் சுரேகா நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் வந்து நிறைய எவிடன்ஸ் வந்து சுரேகாக்குமே வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னா, நம்ம சுரேகா ரஞ்சித் கிட்ட பேசிட்டு வந்துட்டு மாதவி கிட்ட இதை சந்தோஷமா வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மாதவி சும்மா இருப்பாங்களா? உடனே சுரேகாவோட காதலை இன்னும் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாக்கு இன்னும் நிறைய ஐடியாஸை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே சுரேகா, ரொம்ப நல்லது சுரேகா, இப்போ வந்து நான் உனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன், அந்த ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணினா நீ வந்து ரஞ்சித் கூட இன்னும் நெருக்கமாக பழகிடலாம் சுரேகா அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து சுரேகாவுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து, நீ வந்து ரஞ்சித் கிட்ட ஆசைப்பட்டு ஒரு ரிங்கு வேணும்னு கேட்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு ரஞ்சித்தை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா வந்து ஃபர்ஸ்ட் ஐடியாவை எடுத்து கொடுக்குறாங்க மாதவி சுரேகாவுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியாவை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே சுரேகா வந்து இதை கேட்டுட்டு, சுரேகா ஆமாக்கா நீ சொல்கிற ஐடியா கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது, நான் ரஞ்சித்தை வந்து அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா வந்து ரஞ்சித் கிட்ட போயிட்டு, ரஞ்சித் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிங் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ரஞ்சித், அதுவும் நீங்கள் எனக்கு எடுத்து தரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, மேபி அதுவே கூட நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரஞ்சித்னால இதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ரஞ்சித் வந்து சுரேகாவை ரொம்ப காதலிக்கிறாங்க. சுரேகா மேலே ரொம்ப வந்து லவ் இருக்கிற மாதிரி சுரேகா கிட்ட காமிச்சுக்கிட்ட ஒரே காரணத்தினால ரஞ்சித் சுரேகா கூப்பிட்ற எல்லா இடத்துக்கும் வந்து தான் ஆகணும். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் நடக்குது. சுரேகா வந்து ரஞ்சித் கிட்ட இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்புக்கு போகலாம், அன்னைக்கு நம்ம எடுத்தோல அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு காமனாக வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே ரஞ்சித்தோ சரி சுரேகா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த ஜுவல்லரி ஷாப் மட்டும் போயிடவே கூடாது, ஏன்னா அங்கே போனால் அவங்களுக்கு என்னையே தெரியும், அன்னைக்கே வந்து அந்த ஆள் என்கிட்ட வந்து பேசினாரு, அதவே நல்ல வேளை யாரும் பார்க்கல அப்படின்னு ரஞ்சித் யோசிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து நம்ம நந்தினி வீடியோ எடுத்து வச்ச விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து ரஞ்சித் வந்து அந்த ஜுவல்லரி ஷாப் மட்டும் போகக்கூடாது, சுரேகாவை வேற ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சுரேகா கிட்ட சரி சுரேகா போகலாம் அப்படின்னு சொன்னோடனே சுரேகாவுக்கு செம்ம ஹாப்பி. சரி, எப்பயுமே ரஞ்சித் வந்து அன்னைக்கு நம்ம கூப்பிட்டப்ப கூட நம்ம கூட கொஞ்சம் கூட வெளியே வரவே இல்லை, ஆனால் இப்போ நம்மளை காதலிக்கிற விஷயத்த சொன்னோடனே நமக்கு நிறையா வந்து நம்ம கூட பழகணுன்னே ரஞ்சித்துக்கு இப்போ தான் ஆசை வந்திருக்கு போல், நம்மளை நிறையா லவ் பண்ணணும்னு இப்போ தான் ரஞ்சித்துக்கு ஆசை வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா ரஞ்சித்தோட பொய்யை எல்லாத்தையும் நம்பி சரி ரஞ்சித் போகலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரிங் எடுக்க ஜுவல்லரி ஷாப் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறாங்க. காரில் போனால் அதுக்கப்புறம் சுரேகா வந்து அவங்க முதல்ல இந்த நெக்லஸ்ஸு அந்த செயின் சுரேகாவோட கல்யாணத்துக்கு எடுத்தாங்களே, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்த கடையை சுரேகா கையை காட்டுறாங்க. அந்த கடைக்கு போகலாம் ரஞ்சித் அப்படின்னு காட்டினோடனே ரஞ்சித்னால எதுவுமே சொல்ல முடியல. ரஞ்சித் வேண்டாம், அந்த கடையில் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஜிஎஸ்டியிலேருந்து நிறையா போட்டு செய்கூலி சேதாரமே நிறையா வருது, அதனால் எனக்கு தெரிஞ்ச கடை இது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், ப்ரீமியமாகவும் இருக்கும், இதை விட அங்கே ரேட்டு வந்து கம்மியாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப பெஸ்ட்டு கோல்டாக இருக்கும், ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சுரேகா இல்லை ரஞ்சித் எனக்கு இங்கே ஒரு தங்கத்தை மாற்ற வேண்டியதும் இருக்குது, இந்த நெக்லஸை மாற்ற வேண்டியதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி எடுத்த நெக்லஸை பிடிக்காது அப்படின்னு வச்சுருந்தேன் நம்ம சுரேகா அந்த நெக்லஸை மாற்றிட்டு இந்த ரிங்கை ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து
வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரஞ்சித் வந்து இல்லை அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே சுரேகா வந்து இல்லை எனக்கு இங்கே தான் போகணும் ரஞ்சித் எதுக்கு இங்கே போக வேண்டான்றீங்க எங்களோட ஃபேமிலியோட கடையே இதுதான் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அதுக்கப்புறம் சரி என்ன பண்ண இவ எப்படி இருந்தாலும் கேட்க மாட்டா போல நம்ம இங்கே வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் இவளுக்கு தேவையில்லாத சந்தேகம் நம்ம மேலே வந்துடும் அதனால வந்து இவ சொல்கிறதுக்கே வந்து இவளை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு ரஞ்சித் யோசிச்சுட்டு ரஞ்சித்தும் சுரேகாவும் அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. கடைக்குள்ளே போயிட்டு ரிங்கும் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து ரஞ்சித் கிட்ட பேசினா அதே நபர் வராரு. சார் வாங்க சார் வணக்கம் சார் நீங்கள் தான் சார் என்னோட டெய்லி கஸ்டமர் அப்படின்னு கேட்டோன்னே சுரேகாவுக்கு செம ஷாக்கு. என்ன ரஞ்சித் இந்த கடைக்கு வேண்டாம் இதை விட ப்ரீமியமான கடையில் தான் எடுப்போம் அப்படின்னா அப்போ ப்ரீமியமான கடை உங்களுக்கு ஏதோ ஒன்று இது எங்கள் ஃபேமிலி கடை மாதிரி உங்களுக்கு ஒரு கடை தெரியும் போல் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீங்களும் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க போல் அப்படின்னு சுரேகா கேட்டோன்னே ரஞ்சித்துக்கு செம ஷாக்கு என்ன சொல்லி மழுப்புறதுனே தெரில. உடனே ரஞ்சித் வந்து இல்லை சுரேகா இங்கே வந்து நான் வந்து முதல்ல எடுத்தேன் அமெரிக்காவிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு என் ஃப்ரெண்டுக்கு வந்து மோதிரம் பார்க்க வந்தேன் எடுக்க வந்தேன் திங்ஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து மழை போட்டுறாங்க. உடனே அந்த கடைக்காரவங்க வந்து சார் நீங்கள் அப்போலாம் வரல சார் இப்போ கூட இடையில வந்தீங்களே பிளாட்டினம் மோதிரம் வாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரஞ்சித் இல்லை சார் நீங்கள் வேற யாரையோ பார்த்துருப்பீங்க போல் அப்படின்னு அதோட அவர் கேட்காரு இல்லை சார் நான் உங்களை தான் பார்த்தேன் நீங்கள் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அன்றைக்கி நீங்கள் பிளாட்டினம் மோதிரம் நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியோட வந்து இங்கே தானே சார் ஒரு ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணமா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு இங்கே தானே ஃபேமிலியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்க அப்போ கூட நான் உங்களை பார்த்து பேசினேன் சார் அப்படி சொல்லி சொன்னோன்னே ஓ அப்படியா பேசுனீங்களா ஆமாம் ஆமாம் பேசியிருப்பீங்க எனக்கு தான் கொஞ்சம் ஞாபகம் அப்படின்னு சொன்னோன்னே சுரேகா என்ன ரஞ்சித் நீங்கள் இப்போ தானே எடுத்துகிட்டு போகணும் நெக்லஸ்ஸு இப்போ தானே அவர் கேட்காரு என்ன பேசினதே இல்லைன்னு சொல்கிறீங்க என்ன அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா கோமாவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா கேட்டோடனே சாச்சா இல்லை சுரேகா இப்போ தான் சுரேகா எனக்கு ஞாபகம் வருது ஆமாம் சார் நான் உங்ககிட்ட தான் பேசினேனே நீங்கள் தான் அடிக்கடி வந்து பேசுனீங்க எனக்கு தான் ஒரு ஞாபகம் வர மாட்டேங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் சார் அந்த பிளாட்டினம் மோதிரம் அதே டிசைனில் கேட்டிங்கல்ல எங்கே சார் அந்த மோதிரத்தை காணவும் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரஞ்சித் வந்து இல்லை சார் அதை நான் கழட்டி வச்சுருக்கேன் அது ஒன்றும் இல்லை அது போடணும் சார் இனிமே தான் அப்படின்னு சொன்னோடனே சுரேகா வந்து சரி ஓகே சரி வாங்க ரஞ்சித் நம்ம வந்து நெக்லஸ் மோதிரம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சுரேகாவுக்கு அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கெஸ்ட் வருது. ஏன்னா நந்தினி சொல்கிறது வந்து சுரேகா வந்து யோசிக்கிறாங்க என்ன நந்தினி வந்து ஏதோ ஒரு பிளாட்டினம் மோதிரத்தை பற்றி சொன்னாலே அதே பிளாட்டினம் மோதிரம் வந்து இவரும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்போ இவரோட பழைய பிளாட்டினம் மோதிரம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சுரேகாக்குள்ளேயே வந்து ஒரு டவுட் வந்து வருது. ஆனால் சுரேகா வந்து அதை கேர்லெஸ்ஸாகவே விட்டுறாங்க. கொஞ்சமாக டவுட்டு வந்தாலும் வந்து சரி எதுவும் இருக்காது நம்ம ரஞ்சித் இப்போ தான் நம்ம கூட நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்காரு அதனால வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ரஞ்சிதாலாம் இருக்காது என் ரஞ்சித்தை நான் நம்பாமல் வேற யாரும் நம்புவா நான் தானே என் ரஞ்சித்தை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாவும் யோசிச்சுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியல் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா பிடிச்சதா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.